வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறம்பட்ட முற்றிலும் மக்களை மையமாக கொண்ட அரசு நிர்வாகம் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத அளவில் 38,424 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை சாலை பவனி நடத்தவிருக்கிறார். புதுச்சேரியில் ஊழல், போலி மருந்து உற்பத்தி போன்ற பல பிரச்சனைகள் பெருகிவிட்டதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு முகுல் வாஸ்னிக் குற்றம் சாட்டினார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் தேசிய லட்சியங்கள் வேகமாக மாறிவரும் இன்றைய சூழலில் திறம்பட்ட முற்றிலும் மக்களை மையமாக கொண்ட அரசு நிர்வாகம் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கர்மயோகி சாதனா வாரத்தையொட்டி இன்று வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி ஒன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். நாட்டில் தற்போதுள்ள அரசு நிர்வாகம் மக்களே தெய்வம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதாகவும், மக்களை மையமாக கொண்ட திறம்பட்ட சேவையாக பொது சேவையை மாற்ற முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நவீன திறன்கள் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படும் பணியாளர்களாக அரசு ஊழியர்களை மேம்படுத்துவதில் திறன் கட்டமைப்பு ஆணையமும் கர்மயோகி இயக்கமும் முக்கிய பங்காற்றி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மட்டுமே போதாது என்றும், திறமையான கடமைப்பற்றுடன் கூடிய மனித வளம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசு நிர்வாகத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மேலும் கூறினார். திறன் கட்டமைப்பு ஆணையம் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை கர்மயோகி சாதனா வாரம் கடைபிடிக்கிறது. ஆணையத்தின் நிறுவன நாள் மற்றும் கர்மயோகி இயக்கத்தின் 5 ஆண்டு நிறைவை ஒட்டி இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்மயோகி சாதனா வார நிகழ்ச்சிகளின் போது பல்வேறு மத்திய அமைச்சகங்கள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட சிவில் சர்வீஸ் பயிற்சி நிறுவனங்கள் திறன் கட்டமைப்பு பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்ள உள்ளன. கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத அளவில் 38,424 கோடி ரூபாயாக 62.66% அதிகரித்துள்ளது. சிறப்பான இந்த சாதனையை எட்டுவதில் பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்கள் 54.84% அளவிற்கும், தனியார் துறையினர் 45.16% அளவிற்கும் பங்களித்து இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களின் ஏற்றுமதி 151% அளவிற்கும், தனியார் நிறுவனங்களின் ஏற்றுமதி 14% அளவிற்கும் அதிகரித்துள்ளன. நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதற்கும், இந்திய பாதுகாப்பு உற்பத்தி பொருட்கள் உலக அளவில் அங்கீகாரம் பெற்று வருவதற்கும் இதுவே சான்றாகும் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பாதுகாப்பு உற்பத்தி துறையின் சாதனைகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா பாதுகாப்பு உற்பத்திக்கான உலக கேந்திரமாக மேம்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் வித்யா பாரதி அகில இந்திய கல்விக் கழகத்தின் பிரதான அலுவலகமான வித்யா பாரதி பவன் கட்டிடத்தை திறந்து வைத்தார். புத்தகப்பை இல்லாத பள்ளி வேலையினால் தொடர்ச்சியான ஆசிரியர் பயிற்சி உட்பட வித்யா பாரதியின் பல்வேறு நடைமுறைகள் தற்போது தேசிய கல்விக் கொள்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எட்-டெக் என்னும் கல்வி தொழில்நுட்பத்தில் பல்வேறு நிறுவனங்கள் வர்த்தக ரீதியில் செயல்பட்டு வரும் நிலையில் வித்யா பாரதி விரைவில் இலவசமாகவே ஒளிபரப்பி இலவசமாகவே காணத்தகுந்த கல்வி நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்க இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, கலை, விளையாட்டு மற்றும் ஆளுமை மேம்பாடு தொடர்பான நிகழ்ச்சிகளும் இதில் அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை 6 மணிக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் கேபிள் கட்டமைப்பில் ஒளிபரப்பாகும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எந்த ஒரு வேட்பாளர் அல்லது அரசியல் கட்சிக்கு சாதகமாகவோ தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் வகையிலோ எந்த ஒரு உள்ளடக்கமும் இடம்பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரையுள்ள காலகட்டத்தில் வாக்களித்து திரும்பும் வாக்காளர்களை அணுகி கருத்து கணிப்பு நடத்தவும் அதன் முடிவுகளை வெளியிடவும் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள கேரளம் மற்றும் அஸ்ஸாமிற்கும் இந்த உத்தரவு பொருந்தும். வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் மற்றும் 23, 29 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்திலும் வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் இத்தகைய குற்றத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை சாலை பவனி நடத்தவிருக்கிறார். இதற்கென நாளை மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி வரும் பிரதமர் அஜந்தா சந்திப்பிலிருந்து 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பவனி நடத்துவார் என்றும் இதில் சுமார் 30,000 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் கூறினார். நாளை மறுநாள் முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை, வரும் 5ஆம் தேதி பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் மணவெளி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி புதுச்சேரியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாளைய தினம் புதுச்சேரியில் ட்ரோன்கள் மற்றும் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்த போதிலும் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி நாட்டிலேயே மிக மோசமாக நிர்வகிக்கப்படும் மாநிலமாகவே உருவெடுத்திருப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு முகுல் வாஸ்னிக் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு பதவிக்கு வந்ததுதான் புதுச்சேரியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக மோசமான பேரிடர் என்றார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் ஊழல், போலி மருந்து உற்பத்தி போன்ற பல பிரச்சனைகள் பெருகிவிட்டதாகவும் திரு முகுல் வாஸ்னிக் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 4ஆம் தேதி வெளியிட இருப்பதாக பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வரும் 6ஆம் தேதி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வரும்போது மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து எதுவும் பேசாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பது பற்றி பரிசீலிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி தயாரா என்று திரு வைத்தியலிங்கம் மேலும் வினவினார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய குழு உறுப்பினருமான திரு ஜி ராமகிருஷ்ணன் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்றும் நாளையும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இன்று மாலை லாஸ்பேட் மற்றும் உழவர்கரை தொகுதியிலும் நாளை திருபுவனை தொகுதியிலும் சிபிஐ மற்றும் சிபிஎம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பதாக சிபிஎம் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் இன்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டுகோள் கடிதம் கொடுத்தார். தொழிலாளர்கள் வாக்களிக்க சிறப்பு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாம் மட்டும் வாக்களித்தால் போதாது என்றும் மற்றவர்களையும் வாக்களிக்க ஊக்குவித்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் தேர்தல் கீதம் மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய காணொளி நிகழ்ச்சியின் போது திரையிடப்பட்டது. காரைக்காலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் ஸ்வீப் திட்டத்தின் கீழ் கரகாட்டக்கலை மூலம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி இஷிதா ராட்டி அறிவுறுத்தலின் பேரில் நெய்வாச்சேரி, சேத்தூர், அம்பக்கரத்தூர் ஆகிய இடங்களில் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கிடையே தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் கலால்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனைகளின் போது மதுக்கடை ஒன்றில் காலாவதியான மதுபானம் விற்கப்படுவது கண்டறியப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறம்பட்ட முற்றிலும் மக்களை மையமாக கொண்ட அரசு நிர்வாகம் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு ஏற்றுமதி முன் எப்போதும் இல்லாத அளவில் 38,424 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது.
பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை சாலை பவனி நடத்தவிருக்கிறார். புதுச்சேரியில் ஊழல், போலி மருந்து உற்பத்தி போன்ற பல பிரச்சனைகள் பெருகிவிட்டதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு முகுல் வாஸ்னிக் குற்றம் சாட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.